எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரெகுலர் சவுண்ட் செக் பண்ணலாம். என்னுடைய ஆடியோவும் மேமுடைய வீடியோவும் தெரியுதா அப்படின்னா சாட்ல பிளஸ் கொடுங்க. இன்னைக்கு கிரிப்டோ யூனிட் அண்ட் அதுக்கான எக்ஸ்சேஞ்சுக்கான நியூஸ் இங்க தர போறோம். இதுதான் செகண்ட் தேர்ஸ்டே இந்த மாதத்துல. என்னுடைய பேர் மரியா ஆண்டனியோகா. நான் ஹெட் ஆஃப் பிளாக் செயின் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம்ல இருக்கேன். இப்ப அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 2 PM மாஸ்கோ டைம்ல சிஆர்யூ வேர்ல்ட் சிஆர்யூ கன்வர்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு தடவையும் பிளாக் செயின்ல ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றோம்னா இல்ல எக்ஸ்சேஞ்ச்ல லான்ச் பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு புது விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம இது பண்ணதில்லை இது வரைக்கும். நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இந்த நிறைய கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்பயுமே என்னுடைய வெபினார்ல எல்லா மால் ஃபங்க்ஷன்ஸையும் சொல்லுவேன். நம்ம இப்ப பிளெயின்ல பறந்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்துல நம்மளோட எரர்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு சிஆர்யூவையும் WCRU கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா. சரி, நமக்கு இங்க 7 சாதாரண வழிகள் இருக்கு, எளிய வழிகள் அந்த சிஆர்யூவை WCRU சேஞ்ச் பண்றதுக்கு. நிறைய பார்ட்னர்ஸ் டிசாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க, அதாவது டிசப்பாயின்மெண்டோட இருக்காங்க. ஏன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃபீ பாத்தீங்களா, அது ஒரு பேக்கேஜுக்கு ஒரே தடவையா எடுக்கல. அதுக்கு பதிலா 1, 2, 3 US$ அப்படின்னு எடுக்கப்படுது. ஒவ்வொரு பிளாக்கிங்க்கும் அது தனித்தனியான கான்ட்ராக்ட் வருது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நாங்க எக்ஸ்ட்ரா US$ எடுக்கிறோம், நிறைய சார்ஜ் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லா பீப்புள்ஸும் முன்னோக்கி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு வெபினார்ல ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு காமிச்சேன். நம்ம ஒரு வெபினார்ல ஒரு கதவு இருக்கும், அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த லாக் மட்டும் தான் பாப்பீங்க, ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத நீங்க பாக்குறது இல்ல. ஆனா இன்னைக்கு வேர்ல்ட் சிஆர்யூ டோக்கன் செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 35 cents ஆரம்பிச்சு செல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சிஆர்யூ நமக்கு கிஃப்டா கிடைச்சது. மக்கள் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சிஆர்யூ டோக்கன் பாயிண்ட்ஸ் கிஃப்டா வந்தது அப்படின்றத யாருமே உங்களுக்கு செல் பண்ணல. சிஆர்யூ அத உங்களுக்கு சப்ளிமெண்டா தான் ப்ரொவைட் பண்ணாங்க. நீங்க அதை வாலண்டரி பேஸ்ல தான் போய் வாங்கிருக்கீங்க. அதே நேரத்துல உங்க சிஆர்யூ இவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திங்கிங்ல தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஒரு லீடர்ஷிப் வெபினார் இருந்தது. அங்க ரஷ்யன் லீடர்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன், வேர்ல்ட் சிஆர்யூ பாயிண்ட்ஸ் அதாவது நீங்க நிறைய பிளைட்ஸ்ல டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரஷ்யால நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிளைட்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு பிளைட்டுக்கு போகும்போது ஏதாவது இலவசமா தராங்க அப்படின்னா அது ஒரு 30,000 வரைக்கும் வருது அப்படின்னா அதை நீங்க கொடுத்து உங்களுக்கு ஒரிஜினலான பிளைட் தராங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அதாவது மைல்ஸ் சொல்றாங்க. ஒவ்வொரு தடவை நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு மைல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக ஏரோப்ளைன் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆனா இதை நீங்க அப்ப போய் கொடுக்கும்போது உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? ஃபியூயல் ஃபீஸ் கேட்பாங்க, ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஃபீஸ் கேட்பாங்க உங்களுக்கு அந்த ஃபிளைட் கொடுக்கறதுக்கு முன்னாடி.
இதுதான் உங்களுக்கு கிஃப்டா கிடைச்சதுல இந்த ஃபீ நம்ம கொடுக்கிறோம். இது வந்து யூஜிபே குரூப் பேக் ஆபீஸ்க்கு போகும். ஏன்னா அது சுவிட்சர்லாந்து பேஸ்ட் கம்பெனி. அப்பதான் வந்து உங்களுடைய பேமெண்ட் ஃபில் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க சிஆர்யூவை WCRU மாத்துறதுக்கு எப்படி ஏர்லைன்ஸ் வந்து உங்களுடைய ஃப்ரீயா கிடைச்சிருக்க மைல்ஸ வந்து அக்செப்ட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த $1-2 இல்ல மினிமம் மேக்சிமமா போனா $100 சில கேசஸ்ல நடக்கும். ஏன்னா உங்களுடைய வேர்ல்ட் சிஆர்யூடைய வேல்யூ வந்து மாறும். அப்போ பெனிஃபிட்ட வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்ப 1000 CRU வந்து 1000 WCRU மாத்துறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 35 cents வந்து காஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்க $1 தான் பே பண்றீங்க அப்படின்னா உங்க அட்வான்டேஜ் அங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏன் நீங்க எப்பயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க? நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல அப்படின்னா கன்வெர்ட் பண்ணாதீங்க. கம்பெனி ஏதோ தவறு சொல்லிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. ஏன்னா கம்பெனி உங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அவங்க கம்பெனி வந்து அவங்களுடைய ஜெனரசிட்டி காமிச்சிருக்காங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க, ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். அதாவது ஒரு காயினை இன்னொரு காயினா மாத்தல. நீங்க வேர்ல்ட் சிஆர்யூ இப்ப யூஜிபே குரூப்ல தான் வாங்க முடியும். அப்போ இந்த பர்ச்சேஸுக்கு நீங்க உங்க சிஆர்யூ டோக்கன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க $. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இத புரிஞ்சுக்கணும். நீங்க வேர்ல்டு சிஆர்யூ வந்து வாங்கும்போது எதையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறது இல்ல. சரி, அடுத்த ஸ்லைட்ல இப்ப முதலாவதாக ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்ப்போம். நீங்க கைட்லைன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ரொசீஜருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, கிரிப்டோ வாலெட் வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வந்து கைட்லைன்ஸை கூட படிக்காம பட்டனை வந்து வேகமா பிரஸ் பண்ண வந்துடுறாங்க. ஏன்னா எப்பயுமே அந்த இதை படிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே ரெஃப்ரெஷ் ஃப்ரோசன் அண்ட் ரெஃப்ரெஷ் பேலன்ஸை வந்து கிளிக் பண்ணணும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கிரிப்டோ வாலெட்ல அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சின்ன நம்பர் சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்க அதை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபிகரும் வரும். அதாவது ரெஃப்ரெஷ கிளிக் பண்ணிட்டு உடனே வந்து வேற டேபுக்கு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஃபுல்லா மாறணும். நீங்க ரெஃப்ரெஷ் போர்ஷன் பிரஸ் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணணும். அங்க வந்து 40 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த 1/32 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பேலன்ஸ் பிரஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஃபிகர்ல எந்த சேஞ்சஸும் வரல அப்படின்னா, உங்க அன்ஃப்ரீசிங் இன்னும் வரல அப்படின்னா, நீங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் செக்ஸ் வரும். ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஒவ்வொரு லாக்குக்கும் வரும். அதுக்கப்புறம் இதுதான் ஸ்டெப் 1. அடுத்தது ஸ்டெப் 2ல பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டெப் 2 இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுதான். உங்ககிட்ட UNTB சிபியூக்கும் நெட்டுக்கும் அந்த வாலெட் ரிசோர்சஸ்க்கு நீங்க ஸ்டேக் பண்ணணும். உங்க வாலெட்ல ரேம் இருக்கு. உங்களுக்கு நான் இன்னைக்கு ரேம் சிபியூ நெட் என்ன அப்படின்றத இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நிறைய பார்ட்னர்ஸ்க்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம பிளாக் செயின் பத்தி சொல்லி இருந்தோம். வாலெட்ஸ் இல்லாம நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே. ஆனா உங்களுக்கு புரியல என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. இப்ப எல்லார்கிட்டையும் அவங்கவுங்க வாலெட் இருக்கு.
அதனால உங்களுக்கு இப்ப ரேம் சிபியூ நெட் அப்படின்றத நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். சரி, உதாரணத்துக்கு உங்களுடைய பிசிய உதாரணமா எடுத்துப்போம். பர்சனல் கம்ப்யூட்டர். ஒவ்வொரு பிசிக்கும் உங்க ரேம் இருக்கும். அப்படி ரேம்னா என்னன்னா ஆப்ரேஷனல் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பிசி வாங்கும்போது அவங்க ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு ப்ராசஸர்னு இருக்கும். அது ஐகோர் 9, இன்டெல் ஐகோர், இந்த மாதிரி M1, இந்த மாதிரி ப்ராசஸர் நேம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்க அந்த அந்த ஹார்ட் டிரைவ்ல இருந்து அந்த ரேம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்கும். அதுல வந்து நிறைய விஷயங்கள் பதிவு இருக்கும், எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். இப்ப நீங்க அந்த பேனலை எடுத்துட்டீங்க உங்க பிசில இருந்து அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஆனா அதே நேரத்துல Pentium 5, 10 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் இருக்கு அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. அப்போ சிபியு வந்து எதுக்கு சமமானது? கம்ப்யூட்டருக்கு சமமானது, ஒர்க்கிங்க்கு. அப்போ நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வேலை செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு டிவி இருக்கு. உங்க கனெக்ஷனை வந்து சாக்கெட்ல இருந்து பிளக் பண்ணிடுறீங்க. அதே நேரத்துல டிவி ஒர்க் பண்ணாது. அதே நேரத்துல உங்கள்ட்ட வந்து ஆண்டனா இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் வந்து அந்த டிவியோட கனெக்ட் ஆகல அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு டிவி தெரியாது. இதுதான் நம்ம சொல்றோம். நீங்க கிரிப்டோ வாலெட்ல மேல பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்ல ஒரு சர்க்கிள் டைப்ல இருக்கும். அதுதான் வந்து ரேம் வந்து உபயோகப்படுத்தி இருக்கோம் அப்படின்றது காட்டும். இங்க பார்த்தோம் அப்படின்னா 3 out of 16 தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்க யுஎன்டிபி ஸ்டேக்கிங் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை அரை மணி நேரத்துக்கும் நீங்க ரெஃப்ரெஷ் போடுறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்பேஸ் எல்லாம் உங்க ரேம்ல வந்து பிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரிதான், அதாவது ஒரு ஒரு லைன் டைப் பண்றீங்க ஒரு பிசில அப்படின்னா ரேம் வந்து அது சின்னது. அதே நேரத்துல ஒரு லைனா இல்லாம 2 லைன், 3 லைன், 4 லைன், 5 லைன் அப்படின்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்? உங்க ஃபைலோடைய பைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ஸ்பேஸ் வந்து அதிகம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. உங்க வாலெட்டுடைய மெமரி வந்து இந்த ரேம் வந்து எடுத்துக்கும். சிபியு வந்து இந்த டேட்டா ப்ராசஸ் பண்றதுக்கு உபயோகப்படுத்துது. அதாவது இப்ப வந்து உங்க பிசில Pentium 2 அப்படின்ற ப்ராசஸ் இருந்தது அப்படின்னா அதை விட அப்டேட்டட் வெர்ஷன் நிறைய வந்துருச்சு. அப்போ அங்க ஒர்க் பண்ணாதுன்னு அர்த்தம். சரியா? அது ஏன் அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டி வந்து பத்தல அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம வாலெட்ல நம்ம சிபியு என்னன்னா நம் மூளையா செயல்படுது ஒரு கன்வர்ஷனுக்காக. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 3 ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரோசனா இருக்கு அப்படின்னா 3 பொருட்கள் ஃப்ரோசனா இருக்கு அப்படின்னா நம்ம வாலெட் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா அதே வந்து 3 பொருளுக்கு பதிலா 60 பொருள் இருந்தது அப்படின்னு நம்ம வாலெட்ல அப்போ வந்து 60 மைக்ரோ செகண்ட்ஸ் தேவைப்படும். அதாவது ஒரு செகண்ட் இல்ல, அந்த 3க்கும் 60க்கும் வித்தியாசம் இருக்கும். 3 சீக்கிரமா முடிஞ்சிடும், 60 லேட்டா முடியும் அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ். அதனால உங்களுடைய கெப்பாசிட்டிய எக்ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ராசஸரை, வாலெட்டோட. அதனால நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா 50 சிபியூக்கும் 50 நெட்டுக்கும் வந்து நீங்க ஸ்டேக் பண்ணுங்க. இது வந்து ஒரு டெம்பரரிக்காக தான். நீங்க 10,000 யுஎன்டிபி கூட இந்த இடத்துல ஸ்டேக் பண்ணலாம் தான். ஆனா உங்களுக்கு கன்வர்ஷனுக்கு தேவை இல்லை அப்படின்னா
ஏன்னா நீங்க எப்படி இருந்தாலும் அன்ஸ்டேக் பண்ணுவீங்க. அதாவது உங்களால 100% வந்து அன்ஸ்டேக் பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. 200% அன்ஸ்டேக்லாம் பண்ணவே முடியாது. அதாவது எப்படின்னா ஒரு கனெக்ஷன் பிளக்ல இருந்து மொத்தமா கனெக்ஷனை எடுத்துடுற மாதிரி. அதனால அது பண்ணவே கூடாது. உங்களுக்கு ரேம வந்து மொத்தமா 0 வர அளவுக்கு நீங்க செல் பண்ணக்கூடாது. அதனால ரேம் எப்பயுமே உங்களோட வச்சுக்கணும். இப்ப வந்து என்னுடைய CPU வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா CPU உங்க நெட்வொர்க்ல எவ்வளவு லோடு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேஸ் அங்க தேவைப்படும். அதாவது ஏன்னா இப்ப உங்ககிட்ட வந்து 4 UNTB இருக்கு. ஆனா ஒரே நேரத்துல நிறைய பேர் வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லும் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால இப்ப வந்து கன்வர்ஷன் பண்றதுக்கு ஸ்லோ ஆகும் அப்படின்றத அது மென்ஷன் பண்ணும். உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியான UNTB ஸ்டேக்கிங் இருக்கு சிபியூக்கு. அதனால உங்க டாஸ்க் வந்து வெயிட் பண்ணப்படும். ஆனா பேராசப்படாதீங்க. உங்க வாலெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா எல்லா UNTBயும் வந்து நீங்க ஸ்டேக் பண்ணதை செல் பண்ணாதீங்க. அத சிபியூக்காக வச்சுக்கோங்க. உங்க வாலெட்டுக்காக வச்சுக்கோங்க. ரேம வந்து செல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப வந்து இரிட்டேட்டடா சொல்றேன். ஏன்னா நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பேராசப்படுறாங்க UNTBக்கு ஸ்டேக் பண்றதுக்கு, சிபியூக்கு. அத அவங்க செல் பண்றாங்க எக்ஸ்சேஞ்ச்ல. அதாவது $2 அதிகமா கிடைச்சா நீங்க என்ன பணக்காரர்கள் ஆயிட போறீங்களா? அதனால நீங்க UNTB எக்ஸ்சேஞ்ச்ல வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து 50 UNTB ஆவது இருக்கணும். அதனால நீங்க 1000 UNTB அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஓபன் பண்ணதுலயே வந்து ஒரு 1000 பேர் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல 30,000 UNTB வந்து ரேமுக்கு வந்து ஸ்டேக் பண்ணிருக்காங்க சில பேர்லாம். அதனால இவங்க எல்லாம் வந்து அதிகமா வந்து ரேம் ஒர்க் பண்ணுது. அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது சீக்கிரமா வாலெட் ஸ்பீடா. உங்களுக்கு EOS வாலெட்ல நம்ம அங்க 30,000 EOS போட்டிருக்கோம். இன்னைக்கு $7 இருக்கு EOS. அப்போ $20,000 வருது சிபியூக்காக ஸ்டேக் பண்ணிருக்கோம் வாலெட்ல. இது வந்து எக்ஸ்சேஞ்சுக்கான வாலெட்ல சொல்றோம். அங்க வந்து ஃபீ வருது, அங்கேயும் வந்து சார்ஜ் பண்ணப்படும். வாலெட் வந்து வேலை செய்யுது அப்படின்றத காட்டும். ஆனா எத்திரம்ல பாத்தீங்கன்னா கமிஷன் எடுத்துப்போம், அந்த கமிஷன் வந்து திரும்பி வராது. ஆனா EOS சிஸ்டம்ல வந்து கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டேக் போடுறோம் அப்படின்னா அதை மறுபடியும் நம்மளால எடுத்துக்கலாம். ஆனா அது எத்திரம்ல பண்ண முடியாது. அதனால பேராசப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, அந்த அன்ஸ்டேக் பீரியட் வந்து 72 மணி நேரம் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே நேரத்துல ரேம் வந்து எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின்ல உள்ள ஆக்டிவிட்டியை பொறுத்து அதுக்கான பிரைஸ் மாறும்.
உங்க ரேம் வந்து 64% ஆக்குபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட 4-5 பிளாக் செயின் நோட்ஸ் இருக்கு. அதாவது 34 கிகாபைட்ஸ் வந்து ஆக்குபை ஆயிருக்கு. ஏன்னா நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது எல்லாமே வந்து நோடா சேவ் பண்ணி வச்சிருக்கோம், பிளாக் செயின் நோடா. எவ்வளவு குறைவான ரேம் நமக்கு வருதோ அந்த ரேம் உடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய சர்வர்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் 128 அப்படின்னு வந்து மாறும். நம்ம எவ்வளவு பிளாக் செயினுக்காக சர்வர்ஸ் வந்து வாங்குவோமோ அந்த ரேம் உடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பீப்புள் பிளாக் செயின் யூஸ் பண்ண அந்த ரிசோர்சஸ் உடைய பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் யூஎன்டிபி வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஒரு யூனிட் டோக்கனா சொல்றோம். நீங்க யாரெல்லாம் வந்து கொஞ்சம் இதுக்கு செல் பண்றீங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஏன்னா இங்க ஒரு புது சிஸ்டம் இருக்கு. நம்ம டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அதனால நம்ம கன்வர்ஷன் வந்து சிஆர்யூல இருந்து WCRU சொல்றத வந்து ஒரு புது ப்ராடக்டா கூட நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். இப்ப இங்க பாருங்க, இப்ப நீங்க கசினோல இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூஎன்டிபியை கொடுத்து ஒரு வாலெட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க யூஎன்டிபி தேவைப்படும் தானே. ரேம்க்கு, சிபியூக்கு, நெட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா நமக்கு யூஎன்டிபி தேவைப்படும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎன்டிபியை வந்து உங்க சிபியூ நெட்ல நீங்க ஸ்டேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேம் வாங்கணும். அப்பதான் வந்து அந்த எல்லோ வீல் வந்து கம்ப்ளீட்டா முடியாம இருக்கும். அந்த 20% ரேம் வந்து ஆக்குபை ஆயிருக்கும். அதை வந்து 10% ஆக்குபைடா வந்து மாத்துங்க. ரெஸ்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். சரி, இப்ப இந்த பார்த்தோம். நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். தேர்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம். நம்ம யூஎன்டிபியை வந்து ஸ்டேக் பண்ணிட்டோம். நிறைய ரிசோர்ஸ்க்கு, சிபியூக்கும் நெட்டுக்கும். அதே நேரத்துல ரேமும் நம்ம வாங்கிட்டோம். இப்ப நம்ம ஸ்கெடியூல் பார்க்கணும். இங்க வந்து அன்ஃப்ரீசன் ஸ்கெடியூலா அப்படின்ற பார்க்கணும். அதாவது அன்ஃப்ரீஸ் ஸ்கெடியூல் இருக்குது பாத்தீங்கன்னா அது அதாவது அன்ஃப்ரீஸ் ஸ்கெடியூல் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ன கன்வெர்ட் ஆகுறது அப்படின்றது தெரியும். அங்க உங்களுக்கு காட்டும் அந்த இடத்துல என்னென்ன இருக்கு, ஃப்ரோசன் எவ்வளவு இருக்கு, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு உங்களுக்கு ஸ்கெடியூல் என்ன அப்படின்றது காட்டும். உங்களுக்கு வந்து ஜெனரலான ஸ்கெடியூல் எங்கன்னா கான்ட்ராக்ட்ல தான் கரெக்டா தெரியும். இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான். அந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, கன்வர்ஷன். அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் எங்க இருக்குன்னு சில பேர் கேக்குறாங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் ஷெட்யூல்னு இருக்கு. அதாவது இங்க தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மேல மேல வந்து அன்ஃப்ரீஸ் ஷெட்யூல்னு இங்க இருக்கு. எங்க அப்படின்னா 4045க்கு கீழே ப்ளூ கலர்ல எழுதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அன்ஃப்ரீஸ் ஷெட்யூல். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 365 டேஸ் வந்து WCRU மாத்தினதுக்கு அப்புறம் லாக் பண்ணப்படும். உங்களுக்கு சிஆர்யூஸ் வந்து எவ்வளவு அன்ஃப்ரோசன் ஆகுது அப்படின்னா அதாவது அங்க பாருங்களேன், அந்த கிராஃப் பாருங்க, 1%, 2%, 3% அப்படின்னு வந்து பெரிய பெரிய பார்ஸ் வருது பாத்தீங்களா நடுவுல. அப்போ வந்து அங்க 5% கிடைக்கும் மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து உடனே குறையும். அன்ஃப்ரீசிங் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா உங்களுக்கு சிஆர்யூ, அத வந்து
365 டேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைச்சிடும். அப்புறம் ஃப்ரீயா வந்தது வரும். மார்க்கெட்டிங் பிளான்ல உங்களுக்கு கிடைச்சது. அப்போ வந்து உங்களுக்கு அன்ஃப்ரீசிங் வந்து 5% வரும்போது நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஜனவரி 2020 வரைக்கும் gift CRS உங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லா பார்ட்னர்ஸ்க்கும். அப்போ ஜனவரி 2020 கிஃப்ட்ல பாத்தீங்கன்னா அத வந்து 140 டேஸ் ஆகும் அன்ஃப்ரீஸ் பண்றதுக்கு. அந்த அன்ஃப்ரீஸ் ஷெட்யூல் சொல்றாங்க ஜனவரியில உங்களுக்கு கிடைச்சவங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு CRV வேணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. நீங்க மேனிபுலேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இல்ல மேனிபுலேட்னு சொல்றதை விட விளையாடுறது அப்படின்றத சொல்லலாம். அந்த கிராஃப்ல சில பேர் சொல்லுவாங்க நீங்க 50% மாத்தணும் அப்படின்னா நீங்க மேனுவலா 50% கூட என்டர் பண்ணலாம். அதே நேரத்துல உங்க சிஸ்டமும் வந்து சூஸ் பண்ணும். அந்த CRUs எல்லாம் வந்து நீங்க லேட்டரா சேஞ்ச் பண்ணிக்கலாம் WCRU. அதுதான் நம்ம சொல்றோம் ஹேண்ட் பிக் அப்படின்னு. நம்ம கையால தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கிடைச்சதோ அதை வந்து அன்லாக் வந்து லேட்டர் ஆகும். சரி, இப்ப ஸ்டெப் 4 பாப்போம். நீங்க கன்வெர்ட் அப்படின்றத பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது கிடைக்கும். உங்கள் வாலெட்டுக்கு கீழே வந்து இந்த பேஜ் வரும். அந்த அன்ஃப்ரீசிங்கான ஸ்கெடியூல் வரும். இது அதோடைய டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா தலைப்பு என்ன இருக்கும்னா பெண்டிங் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் வந்து இன்னும் சார்ட்டுக்கு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. புரியுதுன்னா சாட்ல ரிப்ளை கொடுங்க. சே எஸ். அதாவது நீங்க நிறைய CRU வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த USDU மாறும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல மேமுக்கு. ரஷ்யால வந்து ஒரு பேங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து ஒவ்வொரு பேங்க்லயும் நிறைய ரிசோர்சஸ் இருக்கும். அந்த ரிசோர்சஸ் எல்லாம் வந்து இந்த மாதத்துல வந்து எக்ஸ்பயர் ஆகும், இல்லைன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவோம். அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க ஏன் 1000 நாட்களுக்கு வெயிட் பண்ணணும் அன்லாக்கிங்காக? உங்களுக்கு வந்து வேர்ல்ட் ஃபிக்ஸ்காரி வந்து ஏன் நீங்க 540 நாள் வெயிட் பண்ணணும் CRUக்கு? நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்க WCRU சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால 1 இயருக்கு அப்புறம் அன்லாக்கிங் கிடைச்சிடும். அப்போ 365 டேஸ்ல உங்ககிட்ட CRU டோக்கன்ஸ் இருக்கும். அதே நேரத்துல ஒரு வருடத்துல WCRU கிடைச்சிடும். ஏன் 2 வருஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ணணும் அன்ஃப்ரோசன் அடையறதுக்கு? அதுக்கப்புறம் ஏன் வேர்ல்ட் CRU அனுப்பி சொல்லணும்? அதே நேரத்துல நீங்க வேர்ல்ட் CRU எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது அதாவது அன்ஃப்ரீசிங் ஸ்கெடியூல் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. என்னுடைய ஒப்பீனியன்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு தான் இது. ஒரு ராக்கெட் சயின்ஸ் சொல்லணும்னு இல்ல. நீங்க 365 நாள் அப்படின்றத கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அன்லாக் CRU ஆகிறதுக்கு சில பேர் கேக்குறாங்க, நான் எல்லா CRUவும் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வச்சுக்கலாம். ஆனா ஏன் அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க.
உங்களுக்கு அன்லாக் சிஆர்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா 1 இயருக்கானது மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து WCRUக்கா மாத்திருங்க. 365 நாளுக்கு வந்து ஆகுறத மட்டும் பாத்துக்கோங்க. அதே நேரத்துல ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சிஆர்யூ WCRU கன்வெர்ட் பண்ணி UNTBக்காக ஸ்டேக் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் சொல்றாங்க எவ்வளவு நீங்க சீக்கிரம் கன்வெர்ட் பண்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு UNTBக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கன்வர்ஷனுக்கான பேமெண்ட் வந்து இது வாலண்டரி தான். உங்களுக்கு வந்து ஸ்லைட்ல நிறைய சிஆர்யூ பேக்கேஜஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு டீசன்ட் நம்பர் ஆஃப் சிஆர்யூ இங்க கொடுத்திருக்கோம் நாங்க. ஆனா நிறைய பேர்ல வந்து பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா 1 சிஆர்யூ 2 சிஆர்யூ 4 சிஆர்யூ அப்படிலாம் வந்திருக்கு சில நேரத்துல. ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் த சிஆர்யூ வந்து அன்ஃப்ரோசன் ஆகும்போது அந்த மாசத்துல உங்களுக்கு சின்ன பேக்கேஜ் வந்து கொடுக்கப்படும் அன்ஃப்ரோசன். அதாவது 0.25 சிஆர்யூஸ் அப்படின்னு இருக்கு. ஆமா கண்டிப்பா நீங்க $1 அதுக்காக பே பண்ண மாட்டீங்க தான். லெஸ் தேன் 1 சிஆர்யூ இருந்ததுன்னா அப்போ நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ நீங்க எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு வந்து அந்த பேக்கேஜஸ்க்கு எவ்வளவு நம்பர் இருக்கோ அந்த பெரிய நம்பருக்கு பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தி விரும்புறேன். இந்த டேபிள் நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? நீங்க ஒரு ஸ்கெடியூல் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஸ்லைட் பின்னாடி போனோம் அப்படின்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். பெண்டிங் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க எப்பயுமே எதுக்காக வந்து இந்த USDU அதிகமா பே பண்ண வேண்டி இருக்கு நம்ம சொன்ன சார்ட்டை விட அப்படின்னு சொன்னா நீங்க ரிசீவ் பண்ண சிஆர்யூஸ் வந்து அதாவது ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒவ்வொரு தடவை ஒரு பேட்சஸ்ல வந்து ரிசீவ் பண்ணிருப்பீங்க பேட்சா. அதனாலதான் நம்ம வந்து ஒவ்வொரு பேட்ச்க்கும் பே பண்ண வேண்டியிருக்கு. எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ஸ்டே ஆகாது விண்டோல. இப்ப வந்து மார்க்கெட்டிங் பிளான் கீழே கிஃப்டா கூட சிஆர்யூ வந்து நீங்க ரிசீவ் பண்ணிருக்கலாம். அந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் படிதான் நீங்க வந்து சிஆர்யூ ரிசீவ் பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நாங்க இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க 198 அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்போ வந்து சில சிஆர்யூ வந்து ஒரு ரெஃபரல்ல கூட உங்களுக்கு வந்திருக்கும். சில சிஆர்யூ வந்து நீங்க வேற பேக்கேஜ் கூட வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பேட்சஸ்ல வந்து நீங்க ரிசீவ் பண்றப்ப வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேட்சஸ் படி எந்த டேட்ல வாங்கியிருக்கீங்களோ அந்த டேட் படி நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சில டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து சிமிலரா இருக்கும், அதாவது ஒரே மாதிரி இருக்கும். சில டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது நீங்க பண்ணும் பொழுது கன்வெர்ட் பண்ணும் பொழுது வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அதிக அளவு அதாவது ஒரு எப்பயும் விட ஒரு 1 யூனிட் வந்து அதிகமா இருக்கலாம், ஒரு USDயும் அதிகமா பே பண்ண வேண்டியிருக்கலாம். இப்ப வந்து ஃப்ரோசன் சிஆர்யூஸ் எங்க போச்சு, வேனிஷ் ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க.
இப்போ நீங்க சின்ன பேக்கேஜஸ் பேட்சஸ்க்கு வந்து பே பண்ணிருக்கீங்க, சில பேட்சஸ்க்கு வந்து பே பண்ணல. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அன்ஃப்ரோசன் ஆகாம இருக்கு. நீங்க பே பண்ணல அப்படின்னு சொன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பேலன்சஸ்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், காமிக்கும். அதுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். இப்போ நீங்க கன்வர்ஷன் பண்றீங்க, சிஆர்யூவை WCRA மாத்துறீங்க, அப்ப வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப வாலெட்ல உங்களுக்கு WCRA கன்வர்ஷன் கரெக்டான எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ அவ்வளவும் காமிக்கும். அப்படி அது ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா நீங்க பே பண்ணலன்னு அர்த்தம். அதனால இந்த விண்டோவை செக் பண்ணுங்க. எல்லா ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்க்கும் நீங்க பே பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். பாட்டம்ல பாருங்க, நீங்க பார்க்கலாம் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம். நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கன்வெர்ட் பண்றாங்க. பண்ணிட்டு கன்வர்ஷன் கிளிக் பண்றாங்க. பிறகு வந்து அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரோசன் ஐட்டம் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு சில நிமிடங்கள் ஆகும். பிறகு வந்து USDU நீங்க பே பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? எக்ஸ்சேஞ்ச், யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்தோ இல்ல எந்த எக்ஸ்சேஞ்ச்ல இருந்தோ நீங்க வந்து உங்களோட வாலெட்க்கு USDU மூவ் பண்ண முடியும். இல்லனா வேற பார்ட்னர்ஸ் பியர் டு பியர் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து நீங்க USDU வாங்க முடியும். இன்னொரு பார்ட்னர் கிட்ட நீங்க கேட்கலாம். இப்போ ரூபல்ஸ் அல்லது US டாலர்ஸ் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. பிறகு வந்து 50 அல்லது 20 அந்த மாதிரி ஒரு கணக்குல வந்து உங்க வாலெட்ஸ்க்கு நீங்க மூவ் பண்ணிக்கோங்க USDU. ஏன்னா கன்வர்ஷனுக்காக. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நோட் பண்ணணும். எதுவுமே நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதாவது ஒன்ஸ் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா திரும்பியும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதுல கூட மென்ஷன் பண்ணிருக்கு irreversible அப்படின்னு சொல்லி. இப்போ வெரிஃபிகேஷனுக்கு வந்து இந்த ஒரு முடிவு வந்து எஸ்டோனியன் எக்ஸ்சேஞ்ச்ல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்க வந்து ரீஜனல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிருக்கோம். இப்ப வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து எஸ்டோனியன் எக்ஸ்சேஞ்ச்ல வித்ட்ராயல் லிமிட் இருக்கு. யூசர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, டிரான்சாக்ஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பேஸ் பண்ணி தான் வித்ட்ராயல் எல்லாமே நடக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த கமிஷன் பேஸ் கூட இருக்கு. ஏன்னா வித்ட்ரா பண்ணும் பொழுது நான் வெரிஃபைடு அக்கவுண்ட்ஸா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், இவ்வளவுதான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க வந்து USDU வேற பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கி கன்வர்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்ப வந்து பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்க. அப்ப வந்து ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்ம வேர்ல்ட் CRU வந்து ஃபைனலா ஷோ அப் ஆகும் நம்ம வாலெட்ல. ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து 4055 CRUs பார்த்தோம். ஓவரால் இப்ப இந்த ஸ்லைட்ல பாக்குறப்ப நம்ம டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 4617 இருக்கு. $364 அன்பிளாக்டு CRU இருக்கு.
அப்போ கன்வெர்டட் அமௌண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வந்து WCRU கன்வர்ஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஷோ பண்ணும், அது டிஸ்ப்ளே பண்ணும். இப்ப வந்து இதுல ஏதாவது ஒரு தவறுகள் நீங்க செய்திருந்தீங்க, அதாவது நீங்க பே பண்ணல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அது நீங்க பார்க்க முடியாது. ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அது கிளியராவே எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம பிட்காயின் மற்றும் எத்தரியம் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி தான். சோ இந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா டோக்கன்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் வேணும். அதுதான் நம்ம பிளாக் செயின்லயும் நடந்துட்டு இருக்கு. சோ நெட்வொர்க்ல இருந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு 3 செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னா நோட்ஸ் வந்து நிறைய ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு நோடும் வந்து கனெக்ட் ஆகி இருக்கு. உடனே வந்து நீங்க இம்மீடியட்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நோட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் கொடுத்த உடனே நோட்ஸ் வந்து அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடந்து உங்க ஸ்கிரீன்ல காமிக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்ப வந்து ஸ்டேக்கிங். ஸோ எதுக்காக நாம வந்து சிஆர்யூவை வேர்ல்ட் சிஆர்யூவை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸ்டேக்கிங் ஃபார் யூஎன்டிபி. நம்ம எல்லாருமே வந்து இவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்க பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ், திரும்ப நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், பெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பெண்டிங் ஃபார் பேமெண்ட் தான். அதனால ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து WCRU கன்வர்ஷன் நடந்துரும், நீங்க ஸ்டேக் பண்ணிக்கலாம் யூஎன்டிபிக்கு. இப்போ லாக் WCRU இருக்கு, என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா ஸ்டேக் பண்ணுங்க. இப்போ யூஎன்டிபி கிடைக்கிறதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் படி வந்து 6 மந்த்ஸ்க்கு 1%, அப்புறம் வந்து ஒரு 10% ஆஃப் வேர்ல்ட் சிஆர்யூ. இப்போ 90% வந்து அன்பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு வந்து நிறைய இன்கம் கிடைக்கும். இப்போ நீங்க வந்து அன்பிளாக்டு WCRU, லாக் சிஆர்யூ அப்படின்லாம் சொல்லி நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, வேர்ல்ட் சிஆர்யூ வந்து 365 டேஸ் முடிந்து அன்லாக் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக வரும். அதுதான் டிஃபரன்ஸ் ஒழிய நீங்க இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்டு அன்லாக்டு எது வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். யூனிடெக்ஸ். த்ரீ வீக்ஸ் வெரிஃபிகேஷன் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து இப்போ வெரிஃபிகேஷனை பற்றிய கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க கவனிக்கணும், இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கதைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆபீசர்ஸ் எல்லாருமே ரொட்டீனா செக் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா டீடைல்ஸையும், ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் உடைய டீடைல்ஸ். ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கலாம், அதனாலதான் ஒரு
தாமதம் இருக்கு. 143 people, அதாவது 143 மக்களுடைய ஐடி வந்து டினை ஆயிருக்கு, வெரிஃபை ஆகல. எதுக்குன்னு சொன்னா பாலிட்டிஷியனோட அவங்களது வந்து கம்பைன் ஆயிருக்கு. அதாவது சர்நேமோ இல்ல அவங்களோட நேம் ஏதோ ஒண்ணு வந்து ஒரு கிரிமினல் ரெக்கார்டோட மேட்ச் ஆகி இருக்கு. மற்றும் வந்து அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றாங்களா இல்ல அவங்க ஏதாவது ஒரு தவறான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு சொல்லி நிரூபணம் செய்வதற்காக, அதாவது அவங்க சரியான ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இல்லாதவங்களான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ப்ராசஸ்ல இருக்கு. ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ நான் வெரிஃபைடு பீப்புளுக்கு உண்டான வித்ட்ராயல் ப்ராசஸ் பற்றிய ஒரு கேள்வி. இப்ப வந்து இது எல்லாமே ரெகுலேட்டர்ஸ்க்கு வந்து அனுப்பப்படும். அபிஷியல் ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும் ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. நான் வெரிஃபைடு யூசர்ஸ்க்கு உண்டான ஒரு தகவல்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். வித்ட்ராயல் லிமிட்காக அவங்க வந்து டாப் அப் பண்ணிக்கலாம், ஆனா வித்ட்ரா பண்ணிக்க முடியாது, அதாவது லிமிட்ஸ் தாண்டி. நான் என்னோட எண்ட்ல இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம பேக் ஆபீஸ்ல நம்ம எப்படி வெரிஃபை பண்றோம் அந்த மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட்டோட பிக்சர், செக்யூரிட்டி அண்ட் லா படி நாம வந்து சப்மிட் பண்ணணும். இப்ப குளோபல் பாஸ் இருந்தாதான் நமக்கு எல்லா ஆக்சஸும் கிடைக்கும். அதனாலதான் வந்து நம்ம பாஸ்போர்ட்டை ப்ராசஸ் பண்ணணும் மற்றும் ஹேண்டில் பண்ணணும், கையாளணும். எதுக்காக அப்படின்னு சொன்னா இது வந்து ஸ்பீட் அப் பண்ணும், ப்ராசஸ் வந்து இன்னுமே வேகமா நடக்கும். அதனால நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது, ஏன்னா இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சில விதமான ஏஎம்எல் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்த மாதிரி ஒரு பாலிட்டிஷியன் ரிலேட்டட் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து பெண்டிங் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒன்ஸ் வந்து அவங்க கேட்கிற என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம மக்கள் சப்மிட் பண்ணிட்டாங்க, அதாவது எந்த கண்ட்ரியில அந்த மாதிரி இருக்கோ அந்த கண்ட்ரிஸ், மெயின்லி வந்து நம்ம வேற கண்ட்ரீஸ்ல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க இப்போ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ எஸ்டோனியன் எக்ஸ்சேஞ்ச் படி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்ல வந்து லாஸ் படி லைசன்சிங் வந்து கிரிப்டோ கரன்சிஸ்க்கு இருக்கு. நம்ம எஸ்டோனியன் எக்ஸ்சேஞ்ச்ல கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மற்றும் வாலெட் மேனேஜ்மெண்ட்க்கு லைசன்ஸ் இருக்கு. வேற கண்ட்ரீஸ்ல நீங்க பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் மற்றும் வந்து எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான ஒரு அப்ரூவல் வந்து இல்லை. இப்போ ஜெர்மனி மற்றும் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது கிரிப்டோ கரன்சில ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. கம்பெனிக்கு வந்து 2.2 மில்லியன் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வேண்டி இருக்கு ஆத்தரைசேஷனுக்கு. இப்போ லண்டன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து ப்ராப்பரா இன்னுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சிங்கப்பூர்ல ஈஸியா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிரைம் படி வேற வேற லாஸ் இருக்கு. ஜூரிஸ்டிக்ஷன், அந்த கண்ட்ரியோட ஜூரிஸ்டிக்ஷன் படி நம்ம கிரிப்டோ கரன்சிஸோட ரெகுலேஷன்ஸும் லா வந்து சேஞ்ச் ஆகும். அதனாலதான் நாம ரெகுலேட்டருக்கு எல்லாவற்றையும் வந்து அப்ரூவல் காமிக்கணும்.
அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்லோவா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக ஸ்லோவா இருந்தாலும் இது ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இது நடந்துட்டு இருக்கு. ஸோ வேற என்னெல்லாம் நம்ம இந்த வீக் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா எவோரிச் பார்ட்னர்ஸ் எல்லாரும் ஆக்சுவலா ஒருத்தர் நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். அவர் வந்து என்ன பர்சனலா அட்ரஸ் பண்ணாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னா, லிமிட் ஆர்டர் क्वेश्चन கேட்டாரு. லிமிட் ஆர்டர் பற்றிய ஒரு கேள்வி. நான் வந்து காலையில ஒரு விடியற் காலையில் ஸ்டார்ட் பண்ணி அந்த நாள் முடிவடையும் இறுதி நேரம், அதாவது ஈவினிங் லேட் நைட்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து நான் மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன் மற்றும் வந்து ட்ரபிள் ஷூட் பண்றேன். அதாவது ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்றேன், அதை சரி பண்றேன். அதுதான் ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ கேன்சலேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் உண்டான ஒரு கேள்வி வந்து சாட்ல அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆபீசர் கிட்ட நான் சொல்லிட்டேன், கேன்சலேஷன் ஆஃப் ஆர்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இது எப்படி விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். இப்போ 2 ஆர்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டர் வந்து இன்னொரு ஆர்டரோட மேட்ச் ஆகுது. அப்போ மேட்சிங் ஆர்டர் இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து பேலன்ஸ்ல சார்ஜ் இல்ல, அதாவது ஃபீய பே பண்ற அளவுக்கு அவங்களுக்கு சார்ஜ் இல்ல. அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? இப்போ நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எக்ஸ்சேஞ்ச்ல என்ன ஃபீ பே பண்ண போறீங்களோ அந்த ஃபீஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும். அப்படி வந்து அந்த ஃபீ பே பண்ற அளவுக்கு இல்ல, நீங்க 100% எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க, ஆனா என்ன கமிஷன் ஃபீ பே பண்ண போறீங்களோ அது உங்க பேலன்ஸ்ல இல்ல அப்படிங்கிறப்ப அந்த ஆர்டர் கேன்சல் ஆகும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். சோ இந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு சில நேரமானது. இன்னைக்கு வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம் ப்ரோக்ராம் கோடிங்ல. ஏன்னா அந்த ஆர்டருக்குள்ளேயே அந்த கமிஷன் விசிபிளா தெரிகிற மாதிரி நாங்க பண்ணிருக்கோம், ஆனா டாப்ல தெரிகிற மாதிரி பண்ணல. சோ இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க ப்ரோக்ராமிங் கோட்ல சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய விதமான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பற்றிய கேள்விகள் மற்றும் வந்து கமிஷன், வித்ட்ராயலுக்கு உண்டான கமிஷன், இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி கேள்விகள். எக்ஸ்சேஞ்ச் வாலெட்ல ஒரு கண்டிஷன் இருக்கு வித்ட்ராவலுக்கு. இதெல்லாம் வந்து ஃபியட்ல வந்து நாங்க வித்ட்ராயல் ஆட் பண்ண போறோம். ஃபியட் கரன்சி மூலமா நீங்க டாப் அப் பண்ண முடியும், அந்த மாதிரி நாங்க இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். இன்னொரு டாஸ்க் இருக்கு, குளோபல் யூனிட் பே. வாலெட்ஸ், அதாவது ஒரு வாலெட்க்கும் இன்னொரு வாலெட்க்கும், ஸோ இந்த பிட்வின்
இந்த பேமெண்ட் சிஸ்டம்ல ஆட் ஆக போகுது. நீங்க டாப் அப்பும் பண்ண முடியும், வித்ட்ராவும் பண்ண முடியும் ஃபியட் மணி யூஸ் பண்ணி. இந்த சிஸ்டம் வந்து சீக்கிரமா நெக்ஸ்ட் வீக் வந்து டெஸ்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் வித்ட்ராயலுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்க போகுது. மேற்கொண்டு அடுத்த வாரம் ஒரு ஆர்டர் வந்து அவைலபிளா இருக்கும். இஷ்யூ ஆஃப் பிளாஸ்டிக் கார்ட்ஸ், சுவிட்சர்லாந்துல நிறைய பேட்சஸ் ஆஃப் கார்ட்ஸ் வந்து சீக்கிரமே டெலிவரிக்காக அவைலபிளா இருக்கும். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். யூரோப்ல வந்து ஷிப்மெண்ட் வந்து மற்றும் யூஎஸ்ஏல ஒரு ஷிப்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல ஷிப்மெண்ட்டை பொறுத்து வந்து நம்ம கார்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஏன்னா இது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு குட் நியூஸ் தான் பிளாஸ்டிக் கார்ட்ஸ் வர்றது. இருந்தாலும் ஷிப்பிங்ல வந்து ஒரு சில சவால்கள் இருக்கு. எஸ்டோனியால வந்து வர்ச்சுவல் கார்ட்ஸ் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேற ஸ்டோர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் சிஸ்டம்ல நீங்க வாங்க முடியும். எத்தரியம், பிட்காயின், யூஎஸ்டி வாங்க முடியும். எக்ஸ்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் மூலமா நீங்க வித்ட்ராவும் பண்ண முடியும். இப்போ பேமெண்ட் சிஸ்டம் வழியா நீங்க குளோபல் யூனிட் பேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி. ஸோ எதுக்காக இந்த பிரைசஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச்ல இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் கம்மியான ஒரு விலைக்கு வந்து சிஆர்யூ வாங்கியிருப்பாங்க. ஒரு 4 வருடம் இல்லைன்னா ஒரு 2 வருடம் முன்னாடி கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றப்ப நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் சிஆர்யூ வந்து ஒரு குறைவான விலையில் வந்து விற்க மிகவும் ரெடியாக இருக்காங்க. அதாவது ரொம்ப அவசரப்படுறாங்க, ஒரு பசியோட இருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இதனால வேர்ல்டு எக்ஸ்சேஞ்சை கம்பேர் பண்ணும் பொழுது நிறைய மக்கள் இந்த மாதிரி அவசரப்பட்டு விற்கிறதுனால நிறைய மார்க்கெட் ரேட்ல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்போ அவங்க வாங்கின விலை கம்மியா இருக்கிறதுனால அவங்க கிடைத்த விலைக்கு விற்கலாம்னு சொல்லி ரொம்ப அதை ஒரு பெரிய விலையாக நினைத்து அவங்க ட்ரை பண்றாங்க. அப்ப வந்து இங்க நம்ம விஷயத்துல என்ன அப்படின்னு சொன்னா இந்த கால்குலேஷன்ஸ் படி எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரேட் பண்ண முடியல. நம்ம ஏஎம்எல் ஆபீசர்ஸ் எல்லாரும் எக்ஸ்சேஞ்ச் அக்கவுண்ட்ல வந்து கையாள்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு தேவை இருக்கு பிட்காயின் வாங்குறதுக்கு மற்றும் வந்து ஒரு பொறுமை இல்லாத சில மக்கள் வந்து அவங்க கேஷ் அவுட் பண்ண விரும்புறாங்க. 53ல கூட ரொம்ப ஒரு குறைவான, ஏன்னா அவங்க வாங்கினது ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இப்போ எதுக்கு வேணா விற்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. கைஸ், நீங்க ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நீங்க அவசரப்படுறீங்க? நீங்க வந்து 2 வருடம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்காக இப்போ அவசரப்படுறீங்க? இது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். கண்டிப்பா ஒரு லிமிடேஷன்ஸ் வரும் பொழுது நம்ம சிஆர்யூட பிரைஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும், அதாவது ஸ்டேபிள் ஆகும். ஒரு கண்ணியமான ஒரு விலைக்கு வந்து விற்க தயாராக இருக்கும். அதுக்காக நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்னோட சஜஷன் படி, என்னோட வியூல
என்ன சொல்றேன் அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ண முடியல. இதுதான் வந்து யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய ஒரு நியூஸ். குளோபல் யூனிட் பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு முக்கிய வேலை வந்து இப்போ யூரோப்ல வந்து ஒரு டாஸ்க் வந்து இருக்கு. இப்ப USDU வந்து US டாலர்ஸா எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றது மற்றும் வந்து பிட்காயின் மற்ற கரன்சிஸ்ல வந்து எப்படி பண்றது எங்க வேணா குளோபலி. இந்த கேள்விக்கு வந்து ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, சப்போர்ட் டீம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் இதுக்கு பதிலளிக்கவில்லை அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், நம்ம சப்போர்ட் டீம்ல வந்து சில மாதங்களாகவே தூக்கம் கூட இல்லாமல் வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால எவோரிச் பேக் ஆபீஸ்ல வந்து அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் அதுலயும் அதே மக்கள் தான் இப்போ இங்கேயும் சப்போர்ட்ல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து CRU, இன்னைக்கு WCRU, நாளைக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் யூகெயின். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. நாங்க வந்து நிறைய மக்களை சந்திச்சுட்டே இருக்கோம். நிறைய மக்கள் வந்து சப்போர்ட்லயும் வேண்டி இருக்கு, நிறைய மக்கள் வேண்டி இருக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்ல எக்ஸ்சேஞ்சுக்கு. கிரிப்டோ கரன்சியில அனுபவம் உள்ள மக்களால் மட்டுமே நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் தர முடியும். இப்பொழுது நாங்கள் API மற்றும் உங்கள் பேக் ஆபீஸில் சப்போர்ட்டில் இருக்கும் மக்களைத்தான் யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் விடை கொடுக்குமாறு நியமித்திருக்கிறோம். ஆகையால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து அனுபவம் வாய்ந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் அனுபவம் பெற்ற ஒரு ஸ்டாஃப்களை அப்பாயிண்ட் பண்ண இருக்கிறோம். அதற்காக நீங்கள் பொறுமையாக இருக்கவும். அதாவது ஐடி டீமுக்கு இது ஒரு புது அசைன்மெண்ட். இது கொஞ்சம் நாள் எடுக்கும் இது வந்து கரெக்டா வந்து நடக்கிறதுக்கு. ஜீனா சொல்றாங்க நம்ம கிட்ட அடிஷனல் பீப்புள் இருக்காங்கன்னு. இது வந்து கிராஜுவலா வந்து பெட்டர் ஆகும், வர வர கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு CRU வேர்ல்ட் CRU கன்வெர்ட் பண்றதுக்கு 1 பில்லியன் CRU கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு இன்னும் 35 பில்லியன் இருக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியதுக்கு. 3%. ஒரு நாள்ல 3% கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது என்னுடைய வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யன் ரூம்ல அவங்க வாய்ஸ் கேட்கல போல, நம்மளால கேட்க முடியுது. இந்த பிளாக் செயினுக்கு நம்ம கொடுத்திருக்க லோட வந்து குறைக்கணும். ஏன்னா இந்த 24 ஹவர்ஸ் வந்து பிளாக் செயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம தூங்கும் போது கொலம்பியா, US அவங்க எந்திரிக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒரு டைம் ஜோன்ல இருக்கிறனால நமக்கு வந்து சில நாட்கள் எடுக்கக்கூடும். இந்த ஃபங்க்ஷன்ல கன்வர்ஷன் CRU வேர்ல்ட் CRU மாத்துறதுக்கு அந்த லோடு குறைய நம்ம சிங்க்ரனைசேஷன் ஸ்டாப் பண்ணிடுவோம். யார் கூட அப்படின்னா UGPay பேக் ஆஃபீஸ் கூட. அங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கிரீன் பட்டன் வரதுக்கு.
அவங்க பிளாக் செயின் போறதுக்கு WCRU மெம்பர்ஸ் UGPay பேக் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு. இதுதான் வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். வருகிற சாட்டர்டே அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு வெபினார் இருக்கும். ஹாரி நரூன், ஆண்ட்ரே ஹொராட்டோ, அர்ட்யம் கபானவ் இவங்க எல்லாமே வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. சோ நமக்கு சொல்லுவாங்க. அர்ட்யம் கபானவ் அவங்க வந்து ஒரு புது நபர். அவங்க ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன். நீங்க அந்த க்ளோஸ்ட் மீட்டிங்க்கு எலிஜிபிளா இருந்தீங்க, இல்ல நீங்க கன்சல்டன்ட் அதுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். ஹேரிங் அங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நியூஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு க்ளோஸ்ட் மீட்டிங்னு. ஆண்ட்ரே ஹொராட்டோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஏன் நம்ம டோக்கன் வந்து அண்டர் வேல்யூல இருக்கு, ஏன் வந்து இவ்வளவு சீப்பா வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. அதே நேரத்துலயும் வந்து 100,000 பிட்காயின்ஸ் வந்து மைண்ட் பண்றது எப்படி, அத வந்து எப்படி பீஸா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றத சொல்ல போறாங்க. நம்ம பார்ட்னருடைய பிஹேவியரும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இந்த CRU வேர்ல்ட் CRU கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்ப வந்து பீப்புளுக்கு புரியணும், மக்களுக்கு புரியணும் அந்த CRU வாங்குறதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றது. 35 சென்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு WCRU கன்வர்ஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா வந்து நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா இந்த வெபினாரை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே நேரத்துல உங்களுக்கு வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த மாதத்துல கடைசி Thursdayக்கு உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் என்னோட சேர்ந்து வெபினார் கேட்டதுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.